ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாக்கு எண்ணும் எந்திரங்கள் மாற்றம், பணிகளை ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். விறுவிறுப்பாக நடந்து வரும் தேர்தல் பிரச்சாரம். இந்திரா காந்தி தொகுதியில் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. அனைத்து பகுதிகளையும் சமமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பேன், காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் உறுதி. புனித விண்ணேற்பு ஆலயத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி சிலுவை பாதை நிகழ்ச்சி. கலந்து கொண்டார் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர். இனி விரிவான செய்தி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் மாற்றம். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இதன் தொடர்பாக தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர் நிகழ்வாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் முன்னிலையில் ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலகத்தின் பாதுகாப்பு அறையிலிருந்து லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள இயந்திரங்கள் தற்காலிக பாதுகாப்பு அறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெற்றன. இப்பணியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பிறகு தயார் செய்யப்பட்ட அனைத்து இயந்திரங்களும் முறையாக முத்திரையிடப்பட்டு பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும். இந்நிகழ்வில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநில தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பிரியதர்ஷினி நகர், சிவாஜி நகர், குருநகர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரித்த அவர் மக்களின் குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் எனவும் உறுதியும் அளித்தார். தட்டாஞ்சாவடி முழுவதும் சம வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் உறுதி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வேலன் நகர், ஜெயராம் நகர், ராகவேந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது உள்ளூர் மக்கள் சாலை, வடிகால், வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்தனர். மழைக்காலத்தில் நீர் தேங்குதல், போலீஸ் ரோந்து இல்லாமை மற்றும் சமூக விரோத செயல்கள் அதிகரித்தல் குறித்து அவர்கள் கவலை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த வைத்திலிங்கம், தான் தேர்வு செய்யப்பட்டவுடன் தட்டாஞ்சாவடி பகுதியின் அனைத்து தொகுதிகளையும் சமமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பேன், மக்களின் கோரிக்கைகள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்திற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புனித விண்ணேற்பு ஆலயத்தின் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு ஆலயத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி சிலுவை பாதையில் கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்களுடன் சந்தித்து அனைவரிடமும் தங்கள் பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியை முன்னணி தொகுதியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்றும் அரசின் நலத்திட்டங்கள் விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் வெங்கடேசன், தாமஸ், ஜேம்ஸ், பெர்னோ, ஜான் லோயி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை செய்வதே என் குறிக்கோள் என கூறி அதை
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் காந்தி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக மாநில துணை செயலாளர் காந்தி உருளையன்பேட்டையில் உள்ள முருகன் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் இருந்தனர். மக்கள் பட்டாசு வெடித்தும் மாலைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மக்கள் தங்கள் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை குறித்து அவரிடம் தெரிவித்தனர். அப்போது அப்பகுதி மக்களிடம் எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் குடிநீர் பிரச்சனையை முழுவதுமாக சரி செய்வேன் என அதிமுக வேட்பாளர் காந்தி உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த முறை தன்னை வெற்றி பெறச் செய்தால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என இருகரம் கூப்பி பொதுமக்களிடம் உறுதியளித்து தனது வாக்குகளை சேகரித்தார். காந்தியனை ஜெயிச்சு வந்தாருன்னா இவங்க எல்லா இதுலயும் இலவசம் அணைப்பட்டா இந்த தண்ணீர் பிரச்சனை இது எல்லாமே. புதுச்சேரியின் லாஸ்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சுவாமிநாதன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுகின்றது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் சுவாமிநாதன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். சுவாமிநாதனுக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் மாலைகள் அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பினை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று தனது வாக்குகளை சேகரித்தார். இப்பிரச்சாரத்தில் ஜீவானந்தபுரம் பகுதியின் நிர்வாகிகளான சுப்பிரமணி, ஜெகதீசன், கணேசன், திருக்கோடி, பாலசுப்பிரமணியம் மற்றும் பல மகளிர் அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். உழவர்கரையில் தேர்தல் களம் சூடுபிடிப்பு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் லாவண்யாவிற்கு மக்கள் அமோக ஆதரவு. புதுச்சேரியில் தேர்தல் களம் தீவிரமடைந்துள்ள நிலையில் முக்கியமான தொகுதிகளில் ஒன்றான உழவர்கரை தொகுதியில் போட்டி சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் லாவண்யா தக்கக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதுடன் மலர் மாலைகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். பட்டாசுகள் முழங்க தேர்தல் பிரச்சாரம் திருவிழா போன்று காணப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது கடந்த ஆண்டுகளில் மக்களுக்காக அவர் செய்த பணிகளை பாராட்டிய பொதுமக்கள் இந்த தேர்தலில் அவரை வெற்றி பெறச் செய்வோம் என உறுதியையும் வெளிப்படுத்தினர். பல இடங்களில் மக்கள் ஊர்வலமாக சென்று அவருக்கு ஆதரவாக முழக்கமிட்டனர். இதுகுறித்து லாவண்யா மக்களின் அன்பும் ஆதரவும் தன்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என மக்களின் குரலாக தொடர்ந்து செயல்படுவேன் எனவும் தெரிவித்தார். இனி வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.